இப்போ இந்த பகுதியிலேயே இருக்கிற மக்கள் மட்டும் அந்த டாஸ்மார்க்கை யூஸ் பண்ணாம வேற எந்தெந்த பகுதியில இருந்தோ வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் பக்கத்துல இருக்கிறதுனால இத டாஸ்மார்க் யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி பொதுமக்களோட கருத்து இருக்கு. உண்மைதான், அது 100% உண்மைதான். நாங்களாம் இந்த பகுதியில் நான் ஒரு சின்ன வயசுல இருந்து இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 60 வயசு ஆகுது. நான் 5 வயசுல இருந்து இங்க இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து பார்த்துருக்கோம். பக்கத்துல அந்த கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரிலாம் அந்த 24 ஹவர்ஸ் பார் இருக்கா என்னன்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஆனா வண்டலூர் பஞ்சாயத்துல மட்டும் 24 ஹவர்ஸ் பார். காலையில ஆரம்பிச்சாங்கனாக்கா 4 மணிக்கோ 3 மணிக்கோ சொல்றாங்க. அது விடிய 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 விற்கிறானுங்க. பக்கத்துல ரயில்வே ட்ராக் இருக்கனால குறைஞ்சது ஒரு 4-5 பேர் வரைக்கும் நேரடியாக இறந்து போயிருக்காங்க. மறைமுகமா நிறைய பேர் நடக்குதுன்னா ஹைவேஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிறதுனால எத்தனை டிரைவருங்க வராங்க, எத்தனையோ பேர் வண்டி ஓட்டுறவங்க வராங்க, நின்று சாப்பிட்டு போறாங்க. அங்கங்க ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு இன்னைக்கு மேஜரா சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்சிடென்ட்ல 100% பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த குடினால தான் வந்து ஒரு 50% மேல குடினால தான் ஆக்சிடென்ட் ஆகும் சொல்லிட்டு சர்வே சொல்லுது. அரசாங்கம் எடுக்கக்கூடிய சர்வே தான் சொல்லுது. 50% ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்கா கூடி சரக்கு அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறதுனால தான் ஆகுதுன்னு சொல்லுது. அப்போ அதுக்கும் ஒரு காரணமா தான் அமையுது.